கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனா மட்டும் இருந்தா பத்தாதா? அவன் ஏன் மனுஷனாலையும் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும்? சொந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இவன்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு சொல்ற வண்ணமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. என்ன வேணா ஒரு மனுஷன் கேட்டுட்டே இருக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் ஒப்புவிக்க வேண்டுமா? வாழ்க்கையை குறித்து ஒரு மனுஷன் எதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கு? என் இருதயத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஆண்டவருக்கு தானே தெரியும். கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு நான் எல்லாம் இல்லை ஆண்டவரத்தில் மாத்திரம் நான் கணக்கு ஒப்புச்சுக்குவேன், மனுஷனுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட, அவை சரியாக இருந்தாலும் கூட அதெல்லாம் என்ன கிடையாது? தகுதியாயிராது. அந்த ஒரு பர்டிகுலர் நபரை சபையில் ஊழியம் செய்வதற்கென்று ஒரு சபையும் சரி, அந்த சபையினுடைய மேய்ப்பனும் அனுமதித்திருப்பது எவ்வளவு பெரிய தவறு. என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு இடர்கள் உண்டாக்குமே, ஆனால் அது சரியாக இருந்தாலும் அது என்னதுதான்? தவறான விஷயம்தான். கர்த்தர் எனக்கு கொடுத்த கற்பனைகளின்படி என் இருதயத்தில் நான் சுத்தமாக இருந்தால் பத்தாதா? ஒரு கிறிஸ்தவனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சாட்சி நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன் ஸ்டம்பட் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு காணொளி நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த காணொளி எதை குறித்தது அப்படின்னா, இன்றைக்கு சபையில் ஏற்பட்டு வரும் சீர்கேடுகளையும் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத குறித்தும், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத குறித்தும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தியானிச்சிருந்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை பற்றி நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அது என்னது அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா கணக்கு கொடுக்கும் பொறுப்பு அப்படின்றது அதனுடைய பொருள். கணக்கு ஒப்புவிக்கிறது அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் கணக்கு கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றதுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி என்னிடத்துல சில கேள்விகள் கேட்கப்பட்டது. குறிப்பாக இந்த கேள்வி மேய்ப்பர்களிடத்திலிருந்து, அதாவது பாஸ்டர்களிடத்திலிருந்து அநேகமாக கேட்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்களை மேய்ப்பர்களாய் தெரிந்து கொண்டது தேவனாகிய கர்த்தர். அவர் தான் எங்களுக்கு என்ன பண்ணார்னா இந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்போது நாங்கள் ஆண்டவருக்கு தானே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், எதற்கு நாங்கள் மனுஷனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? மனுஷனுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஊழியத்தை கொடுத்தவர் தான் எஜமானர். அப்போ எஜமானருக்கு தானே ஒரு ஊழியக்காரன் கணக்கு ஒப்புவிக்கணும், மற்றவங்களுக்கு எதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது? ஏன்னா ஒரு உக்ரானக்காரனுக்கு ஒரு எஜமான் வேலையை கொடுக்குறான்னா அந்த எஜமான் தானே கேள்வி கேட்க முடியும், அந்த எஜமானுக்கு தானே நம்ம பதில் சொல்லணும். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம எதற்காக பதில் சொல்ல வேண்டும்? இல்லை கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா அநேக நேரங்களில் என் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆண்டவருக்கு தானே தெரியும். அதை குறித்து ஒரு மனுஷன் கேள்வி கேட்கும் பொழுது அவனுக்கு நான் எதற்கு பதில் சொல்லணும்? என் வாழ்க்கையை குறித்து நான் ஏன் போய் ஒரு மனுஷனுக்கு விளக்கம் ஒப்புவிக்க வேண்டும்? என்ன வேணால் ஒரு மனுஷன் கேட்டுகிட்டே இருக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் ஒப்புவிக்க வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு எடுத்துக்காட்ட நான் எதற்கு வாழணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த கற்பனைகளின்படி என் இருதயத்தில் நான் சுத்தமாக இருந்தால் பத்தாதா? என் வாழ்க்கையை குறித்து ஒரு மனுஷன் எதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற சில கேள்விகள். அப்போது பிரதானமாக இந்த கேள்விகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதற்கு ஒரு மனுஷனுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்? ஒரு மனுஷன் எதற்கு என்னுடைய வாழ்க்கையை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? என்னுடைய வாழ்க்கையை குறிச்சோ, நான் என் வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷன்ஸை பற்றியோ, என்னுடைய சபையினரோ சரி, வெளியே இருக்கிறவங்களோ சரி, அதை குறித்து அவங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடையதல்லவா? அதை குறிச்செல்லாம் நம்ம எதற்கு மற்றவர்களுக்கு விளக்கம் ஒப்புவிக்க வேண்டும்? இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி முக்கியம் அப்படின்றத குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த கேள்விகள் வரும்பொழுது, இந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம கொடுக்கும் பொழுது தான் வேதத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிறத குறித்ததான முழுமையான அர்த்தம் நமக்கு ஒரு தெளிவான புரிதலாய் அமையும். அதனால் இந்த காணொளி எதை குறித்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு மாத்திரம் நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கணுமா, இல்லை மனுஷர்கள் மத்தியிலும் நம் வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கணுமா அப்படின்றத குறித்து ரொம்ப சுருக்கமாக இந்த காணொளியில் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். வாருங்கள் இந்த காணொளிக்குள்ளே செல்லலாம்.
நம் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு கண்காணியானவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத குறித்து அநேக இடங்களில் அந்த குவாலிட்டிஸை பற்றி தெளிவாக போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதில் சில முக்கியமான வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு தெளிவாக தியானிச்சிடலாம். முதலாவது நம்ம எங்கே போவோம் அப்படின்னா 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலேருந்து சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். அந்த அதிகாரத்தோட ஸ்டார்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்காணியாக இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்றத குறித்து தெளிவாக பவுல் என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயுக்கு விளக்கமாய் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் தீத்து 1வது அதிகாரத்திலையும் பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த விளக்கத்தை அவருக்கு சொல்லி வரும் பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பதிவு பண்ணுகிறத பார்க்கிறோம். அது என்ன வசனம் அப்படின்றத நம்ம இப்போ வாசிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். இந்த வசனத்திலே பவுல் தீமோத்தின் இடத்துல யாரை பற்றி சொல்கிறாருன்னு அப்படின்னா கண்காணியாய் இருக்கின்றவனை குறித்து இந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்காணிப்பை விரும்புகிறவன் எப்படிப்பட்டவன், நல்ல வேலையை விரும்பி வந்தவன், அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தையும் அங்கே பதிவு பண்ணுறார். அப்போது கண்காணியாக இருக்கின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா புறம்பானவர்கள் மத்தியிலும் எப்படி இருக்கணும்னா நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்கள்னா யாருன்னா சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க மத்தியிலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நல்ல சாட்சியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாய் பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம். அப்போது ஒரு பாஸ்டராக இருக்கிறவர், ஒரு மேய்ப்பனாக இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் மத்தியில் மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போதும் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா இவன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் வண்ணமாக, இவன் உத்தமமாய் நடக்கிறவன் அப்படின்னு சாட்சி கொடுக்கும் வண்ணமாக தான் இருக்கணும். அது ஏன் அப்படின்னு பவுல் அந்த இடத்துல விளக்கும் போது தெளிவாக சொல்கிறார். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு இருக்கும்படியாக அப்படி இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. நான் ஒரு சபைக்கு பாஸ்டராக இருக்கேன், நான் ஒரு திருச்சபைக்கு ஒரு தலைவனாக இருக்கிறேன், நான் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன இடத்துல யார் என்ன பண்ண முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், எனக்கு தேவனிடத்துல தான் நான் என்ன பண்ண முடியும், அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, என்ன யாரும் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு நிலைமையில் நம்மளை நாமளே கொண்டு போய் வைக்கும்போது அங்கே தான் பிசாசு என்ன பண்ணுறான், வந்து கண்ணியை விரிக்கிறான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறதா பார்க்கிறோம். அப்படிதான் அநேகம் பேர் வேதத்தில் நம்ம பார்க்கும்போதும் வாழ்க்கையை நல்லா தொடங்கி சரியாக செய்துட்டு வந்த போதும் கூட சில நேரங்களிலே தடுமாற்றத்திற்குள்ளாக தன் வாழ்க்கை போகிறதா நம்ம பார்க்கிறோம். அது ஏன் அப்படின்னா ஐ ஆம் அபவ் எவ்ரிதிங், நான் எல்லா கொஸ்டினுக்கும் மேற்பட்டவன் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ள ஒரு காலகட்டத்தில் வர தொடங்கும். அது வர தொடங்குகின்ற காலத்திலே நம்ம எதை வேணால் நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம இருதயத்திற்குள்ளாக பிசாசு அதை ஏவுகிறதற்கு அவன் எப்படா டைம் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பான் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். இதை குறித்து நம்ம அடுத்து தியானிப்பதற்கு முன்பாக இன்னும் சில வசனங்களையும் சேர்த்து படிச்சுட்டு போனோம்னா இது புரிவதற்கு நமக்கு இன்னும் எளிதாக இருக்கும். நம்ம இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 20-21 இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இந்த இடத்துல பவுல் எதை பற்றி பேசுறார் அப்படின்னா இந்த ஊழியத்திலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றச்சாட்டாதபடிக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் பதிவு பண்ணுகிறத பார்க்கிறோம். இது எங்களுடைய ஊழியம்தான். இந்த ஊழியத்திலிருந்து கலெக்ட் பண்ணுகின்ற இந்த தர்ம பணத்தை குறித்து நாங்கள் வேற யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. வேண்டும்னா கொடுத்தவங்க வந்து கேட்டால் நாங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வேணால் இதை எப்படிலாம் நாங்கள் யூஸ் பண்ணோன்னு கணக்கு கொடுத்துக்கலாம். மற்றவங்க யாருக்கும் நாங்கள் என்ன பண்ண வேண்டியது கிடையாது, இதை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக கூட இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், பவுல் சொல்லணும்னு நினச்சிருந்தா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் எப்படி இருந்தோம், ரொம்ப வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தோம். ஏன் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மை நியாயந்திருக்க போறவர் நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து தான். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற நாம்
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய பண்பை நம்ம இடத்துல காணும்படியாக நம்முடைய வாழ்க்கை சீர் பொருந்தியதாக இருக்கும்படியான ஒரு சாட்சியை காணும்படியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது தான் மனுஷன் என்ன பண்ணுவான், நம்மளிடத்துல காணப்படுகின்ற இந்த நன்மையை பார்த்து பரத்தில் இருக்கின்ற பிதாவை அவன் எப்படி பண்ணுவான், மகிமைப்படுத்துவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய நாமத்திற்கு நாம் மகிமை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அனைவரும் பார்க்கும்படியான ஒரு சாட்சி இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு இது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ளது தான், இதை இடையில இது ஏன்னு கேட்கறதற்கு ஒரு மனுஷனுக்கும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது அப்படின்ற ஒரு மமதியில் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையினாலே ஒருவனுடைய வாழ்க்கை தடுமாற்றம் அடையுமே ஆனால் அதை குறித்ததான கணக்கு கொடுக்கும் பொறுப்பு என்னுடையது அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இல்லாத காரணத்தினால தான் அநேக நேரத்தில் அநேக குழப்பங்கள் ஏற்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கின்ற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கின்ற மாம்ச இச்சையை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியிலே கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இந்த வேத பகுதியிலே பேதுரு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கவர் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷர் உங்களை அக்கிரமக்காரர் என்று குற்றப்படுத்துகின்ற விஷயங்கள் அப்படின்னு சில விஷயத்த சொல்றார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை, அதாவது தேவனுடைய சபையிலே கண்காணிகளாக இருப்பவர்கள், மேய்ப்பராக இருக்கிறவர்கள், மூப்பராக இருக்கிறவர்கள் இல்லையா, இப்படிப்பட்டவர்களை, முக்கியமான இடங்களில் இருக்கிறவர்களை உலகம் எப்படி பண்ணுதுன்னா ரொம்ப கண்காணிப்போடு பார்க்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது உலகத்தில் இருக்கின்றவர்கள் நம்மளை அக்கிரமக்காரர் அப்படின்னு சொல்றதற்கு எந்த இடத்துல குற்றம் சுமத்தும்படி பார்ப்பார்களோ அந்த விஷயத்துலலாம் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதை நம்ம தான் நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளை சுற்றி அநேக விஷயங்கள் நடக்குது. 1, 2 நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு லிஸ்ட்டு போட முடியாது. நம்மளை எந்த இடத்துல அவங்க குற்றப்படுத்துவார்கள், எந்த இடத்துல அக்கிரமக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துவார்கள் அப்படின்றத நம்ம தான் நிதானித்து இந்த காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையோடு அந்த காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தொடர்ந்து அந்த வசனங்களில் பேதுரு விவனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மளுடைய நற்கிரியிலே கண்டு சந்திப்பின் நாளிலே அதன் நிமித்தம் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் கண்காணிக்கின்ற சபைக்கு மாத்திரம் கிடையாது, நம்மை சுற்றி இருக்கின்ற சொசைட்டிக்கும் நம்ம அக்கௌண்டபிளாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய கட்டளைகள் மாத்திரம் கிடையாது, மனுஷருடைய கட்டளைகளுக்கும் நம்ம என்ன தான் பண்ணணும், அதற்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது எதற்காக, தேவனுடைய மகிமைக்கென்று அப்படின்னு வேதத்தில் இந்த இடத்துல பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் எல்லா கற்பனைகளுக்குமா அப்படின்றது கிடையாது. கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொருட்டு எவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமோ அவைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சாட்சி நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என்னுடைய குடும்பம் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும், நான் வாழ்கின்ற சமுதாயம் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும், நான் போகின்ற சபை என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். இவைகளுக்கெல்லாம் மேலாக தேவனுடைய ஆவியானவர் ஆமேன் என்கிறவரும் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். இப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருப்பவனை குறித்து அனைவரும் எப்படி தான் இருக்கணும், ஒரு
நல்ல சாட்சி கொடுக்கும் வண்ணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள மாத்திரம் நான் நல்லவனா இருக்கேன் அப்படின்றது கிடையாது. நான் எல்லாம் இல்ல ஆண்டவரத்தில் மாத்திரம் நான் கணக்கு ஒப்புச்சுக்குவேன், மனுஷனுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒதுங்கி ஓட முடியாது. ஏன்னா நம்மளுடைய நற்சாட்சி தான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கும் அப்படிங்கிறத நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்னொரு வசனத்தை நம்ம இப்போ வாசிப்போம். ரோமர் 14வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். இந்த வேத பகுதியிலே 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவனுக்கு பிரியனும், அடுத்ததாவது மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனா மட்டும் இருந்தா பத்தாதா, அவன் ஏன் மனுஷனாலையும் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும்? அப்போ மனுஷன் ஒருத்தன் அங்கீகரிச்சாதான் அவன் ஊழியம் செய்ய முடியுமா? அப்போ மனுஷன் அங்கீகரிக்கும் வண்ணமாக தான் என்னுடைய ஊழியம் இருக்க வேண்டுமா? அந்த ஊழியத்தை புடமிடுகிறவர் ஆண்டவர் அல்லவா? அப்போ ஏன் அதை மனுஷன் ஒருத்தன் அங்கீகரிக்கணும்? அப்படின்னா மனுஷன் அங்கீகரிக்கின்ற ஊழியம் அப்படின்னா ஒரு மனுஷன் நம்மளிடத்துல நம்ம சபைக்கு அவன் கண்டிப்பாக வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய ஊழியத்தை பார்க்குறவன் இது கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஊழியம் அப்படின்னு அவனால் சாட்சி கொடுக்க முடியணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கீகரிப்பவர்கள் கண்டிப்பாக நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதோ, நம்மளுடைய சபையின் அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதோ ஒரு அவசியமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஊழியத்தை பார்க்கிறவர்கள் நம்முடைய ஊழியத்தை பார்த்து இது தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஊழியம் அப்படின்னு சொல்லும் வண்ணமாக தான் நம்மளுடைய ஊழியம் இருக்கணும். அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முகம் சுளிக்கும் அளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு சொல்கிற வண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்போது ஒரு மனுஷனுடைய அங்கீகாரம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து இவன் கண்டிப்பாக தேவனுடைய ஊழியக்காரன் தான் அப்படின்னு இருக்கணும். ஒருவேளை நம் போதிக்கின்ற கடினமான உபதேசத்தினால் அவர்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் கடினமான உபதேசத்தினால தான் அவங்க நம்மளுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கிறார்களே தவிர இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது அசிங்கம் அப்படின்னு யோசிக்கிற லெவலில் இருந்தால் நம்ம தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. இதுதான் இந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்லுகிறார், மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம கணக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை என்ன பண்ணணும், நம்ம தெளிவாய் புரிஞ்சுக்க வேண்டும். என்னை குறித்து என்ன பண்ணுவார், கர்த்தர் அறிவார் அப்படிங்கிறது ஓகே தான், தேவன் நம்மை பற்றி அறிவார் தான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி மற்றவர்களுக்கு இடரில் உண்டாகும் வண்ணமாக இருப்பது வேதத்தை பொறுத்தளவிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயம் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டும். இதுலேயும் ஒரு படி மேலே தான் என்ன இருக்குது, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஸ்டாண்டர்டை ஆண்டவர் வச்சிருக்காரு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு சபைக்கு ஒருவரை மெய்ப்பனா ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அப்படின்னா அந்த சபையை குறித்ததான ஒரு அக்கௌண்டபிலிட்டி அந்த மெய்ப்பனுக்கு உண்டு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சபைக்குள்ளாக என்ன நடக்கிறது, என்ற மாதிரியான ஆவி அந்த சபைக்குள்ளாக இருக்கிறது, ஓநாய்கள் உள்ள வருதா இல்லையா, எப்படிப்பட்டவர்கள் அந்த சபையிலே மூப்பர்களாக இருக்கிறார்கள், யார் அந்த சபையிலே உபதேசிக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறித்து அந்த சபையின் மெய்ப்பன் கவனமாகவும் கருத்தாகவும் இருக்க வேண்டும். அவைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் அவன் இருக்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு சபையில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் தெளிவாக இப்போ விளக்குறேன். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எனக்கு தெரிந்த ஒரு சபையிலே அடிக்கடி ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவரும் பிரசங்கம் செய்வருமான ஒரு நபரை குறித்து எனக்கு தெளிவாக தெரியும். அவருடைய போதனைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் எதை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலே வேலை செய்கிறவர்கள் பிசாசுக்கு வேலை செய்கிறவர்கள் அப்படின்ற ஒரு போதனையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறதாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்தை அனாவசியமாக செலவிடுகிறது அப்படின்ற வண்ணமாக அவருடைய போதனைகள் அநேக நேரங்களில் இருக்கும். அவர் அதற்கு எடுத்துக்காட்டாக காட்டுவது எதை குறித்து அப்படின்னா, எப்படி அவர் ஒரு உலக பிரகாரமான வேலையில் இருந்தார்,
அதிலிருந்து எப்படி ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று வரும்போது அதை தூக்கி போட்டு அவர் வந்தார் அப்படின்றத குறித்து அவர் பேசி, எதனால் உலக பிரகாரமான வேலைகள் தேவனுக்கு விரோதமான பகை அப்படிங்கிறது குறித்து அவர் என்ன பண்ணுவார், அநேக நேரங்களில் போதிக்கிறத பார்க்கிறோம். இந்த பேங்கிங் ஜாப் எப்படி மோசமானது, இப்படி மெடிக்கல் ஜாப் எப்படி மோசமானது, ஏஐ ஜாப்ஸ் எப்படி மோசமானது, ஐடி ஜாப்ஸ் எப்படி மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை குறித்தும் அவர் என்ன பண்ணுவார், விளக்கமாக பேசி இளைஞர்கள் மத்தியிலும் சரி, சபை அங்கத்தினர்கள் மத்தியிலும் சரி, இந்த ஒரு பாயிண்ட் அடிக்கடி அவர் ஸ்ட்ராங்காக வலியுறுத்துவது உண்டு. இந்த ஒரு பர்டிகுலர் நபரோடு கூட என்னால் ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்க முடிஞ்சதே கிடையாது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத என்னால் அடிக்கடி உணர முடிந்தது. அதை கொஞ்சம் நாம் தியானித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் இவனிடத்தில் ஒரு வேசித்தனத்தின் ஆவி இருப்பதை என்னிடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தியதை என்னால் உணர முடிந்தது. நான் அதனால் தெளிவாக என்னுடைய மனைவிடத்திலும் கூட இவரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவரிடத்துல இப்படியான ஒரு ஆவி இருக்கிறதாக ஆண்டவர் இடத்துல காட்டுகிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே இந்த ஒரு பர்டிகுலர் நபரிடத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நான் இருக்கிறது ஒரு வழக்கம். சில மாதங்களுக்கு பின்பாக மருத்துவத்துறையில் இருந்த சிலர் மூலமாக இந்த நபரை குறித்து தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவர் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு மருத்துவமனை, செவிலியர் பயிற்சி மையம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய மருத்துவ வளாகத்திலே வேலை பார்த்து வந்ததாக பார்க்கிறோம். அதோடு கூட என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்பும் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்புக்கு இந்த செவிலியர் பயிற்சி மையத்திலிருந்து அநேகம் பேர் அட்டன் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. அந்த ட்ரெயினிஸ் மத்தியில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மெசேஜ் மூலமாக அநேக ஆபாச வீடியோக்களையும் சரி, ஆபாசமான மெசேஜ்களையும் அனுப்பி அவர்களிடத்தில் இவர் தவறாக நடக்க முயற்சி செய்ததுனாலே இவர் மீது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உண்டாகி அந்த மருத்துவமனையிலிருந்து இவர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் செய்து அனுப்பிவிடுகிறார்கள். போலீஸ் கேஸாக வேண்டியது. அவருடைய பெற்றோர்கள் மருத்துவராக இருந்தார்கள். அவர்கள் மீது இருந்த நல்ல மதிப்பின் காரணமாக அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா, இவர் மீது போலீஸ் கேஸ் என்ன பண்ணலை, ஃபைல் பண்ணலை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வேலையை விட்டு இந்த காரணத்தினால நீக்கி வெளியே துரத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த மருத்துவமனையிலும் சரி, அந்த செவிலியர் பயிற்சி மையத்திலும் சரி, இந்த பர்டிகுலர் பர்சனோட கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன்னிங் சர்க்குலரும் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. இது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இவர் ரொம்ப ஆக்டிவாக ஊழியத்தில் இருக்கின்ற ஒரு மனுஷன், அடிக்கடி சபைகளிலே பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாகவும் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த ஒரு பர்டிகுலர் சபையிலே இவரை அதிகமாக ஊழியத்திலே பயன்படுத்தி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். சபை ஊழியம்னா சபையில் அவர் பிரசங்கிக்கவும் அடிக்கடி அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இளைஞர்கள் மத்தியிலும் அதிகமாக அவர் ஊழியம் செய்கிறாரு. சில நேரங்களில் அவர் ஃபேமிலி கவுன்சிலிங்கும் பண்ணுறதற்கு இவரை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் உள்ள ஒரு பெரிய டேஞ்சர் என்னது அப்படின்னா, இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு வருது அப்படின்னா, இவனுடைய ஆவி சரியில்லை, இவருக்குள்ளாக என்ன இருக்குது, ஒரு வேசித்தனத்தின் ஆவி காணப்படுகிறது அப்படின்னு ஒரு வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் நான் என்ன பண்ணுறேன், இவர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். ஆனால் அதற்கெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பாக தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாவத்தில் ஈடுபட்டு அதனால தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், அந்த மருத்துவமனையிலேருந்து வேலை நீக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஆனால் இவர் போதிக்கின்றது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணுறேன், இந்த வேலையை விட்டுட்டு நான் ஊழியம் செய்கிறேன், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவர்கள் மத்தியில் ரொம்ப அதிகாரமாக இந்த ஒரு பாயிண்ட்டை வலியுறுத்துவதை நம்ம அடிக்கடி பார்க்க முடிகிறது. ஆனால் இதை செய்து கொண்டு இருக்கும் போதும் கூட அவரிடத்துல என்ன இன்னும் காணப்படுகிறதுனா, அந்த வேசித்தனத்தின் ஆவி காணப்படுதுன்னு தான் பார்க்குறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நபர் எப்படிப்பட்ட ஆளாக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் நபரை சபையில் ஊழியம் செய்வதற்கென்று ஒரு சபையும் சரி, அந்த சபையினுடைய மேய்ப்பனும் அனுமதித்திருப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். நம்மளுடைய சொந்தக்காரன் நம்ம கண்ட்ரோலில் இருந்துருவான் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செஞ்சிட முடியாது. ஒரு சபையில் அப்படிலாம் ஈஸியாக ஒருத்தரை ஊழியம் செய்ய கூட்டிகிட்டு செய்திட முடியாது. இந்த காரியத்தை குறித்து நாம் சபைக்கும் சரி தேவனுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்வு சபையின் மேய்ப்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இந்த நபர் மனம் திரும்பித்தாருன்னே வச்சுக்கோமே. அப்போது ஒரு மேய்ப்பன் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில் இப்படி சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது, அதிலிருந்து இவர் இன்னைக்கு விடுபட்டு இன்றைக்கு மகிமையாக ஊழியம் செய்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு வெளிப்படையான ஒரு சாட்சியவாவது அந்த சபைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அறிவுறுத்தியிருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
இன்றைக்கி காணப்படுகிற இடத்துல ஒரு சின்ன இடத்துல பணத்தை கையாடல் பண்ணுகிறதோ ஒரு அடிதடியில் ஈடுபடுகிறதோ மாதிரியான ஒரு விஷயம் இது கிடையாது. இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பாவம்னு சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் தேவனுடைய சபைக்குள் புகுந்து போதிக்க ஆரம்பிக்கும் போது அது பெரிய பிரச்சனையாக போய் முடிகிறது. ஏன் யாரும் உலக பிரகாரமாக வேலையெல்லாம் பண்ணாதீங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்து தேவனுக்குன்னு ஊழியம் செய்ய வாங்க, அதுதான் சரியான ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நபர் என்ன பண்ணுறாரு, எங்கேனாலும் ஊழியம் செய்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரே வேலையை விட்டது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டின் காரணமாக அவர் பணி நீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகின்ற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி அப்படின்னா, நான் தேவனுக்கென்று என்ன பண்ணிட்டேன், வேலையை துச்சமாக உதறிட்டு வந்து வேலை செய்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆவியானவர் என்னோடு கூட திட்டமாய் பேசினார். என்ன பேசினார், மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறவன் எவனும் எனக்கு ஊழியம் செய்ய பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணார், திட்டமாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கித்தாப்பா வந்து என்ன பண்ணுறது, தேவனுடைய பலிபீடத்தில் நின்று பேசுறது. ஆனால் நடந்த காரியமும் உல்டா. அப்போது ஒரு சபை குருவானவராக இருக்கின்றவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த காரியங்களை சபைக்குள்ளாக அனுமதிக்கவே கூடாது. இது நடக்கிறது சபைக்கும் தெரியறது கிடையாது. அப்போது என்ன நடக்குதுன்னா, சபைக்குள்ளாக அருவருப்பு வந்து சேர்க்கிறத நம்ம பார்க்குறோம். இதுலேயும் இன்னொரு ஸ்டெப் நம்ம எடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அரசியலில் ஈடுபட்டிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்த ஒரு நபர் என்னிடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவ்வனமாக சொல்கிறார். அப்போது அவர் போயிட்டு இருந்த ஒரு சபைக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு வருது. அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், அவருக்கு துணை பாஸ்டர் இருக்கார், அவங்களுடைய ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வருது. அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுல சில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இந்த இடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாஸ்டர் இடத்துல என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அரசியலில் சில பிரமுகர்களையும் சில ஆட்களையும் தெரியும், நீங்கள் எனக்கு ஒரு உதவியை என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் போய் இவனை 2 தட்டு தட்டுங்க, அப்போ தான் அவங்க வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துல உதவி கேட்டிருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கருத்து கேட்கிறதே பார்க்குறோம். எனக்கு அது இப்போ என்ன சொல்லனே தெரில. நான் சொன்னேன், இது சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணலை. நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொள்ளலாம். இந்த குழப்பத்தை குறித்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனால் இப்படி அடியால் வச்சு பண்ணுற விஷயங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதை குறித்து என்ன பண்ணாதீங்க, இந்த இடத்துல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தொலைபேசியை துண்டித்துட்டேன். அதற்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சபையினுடைய மெய்ப்பனாக இருக்கின்ற ஒருத்தர் அவரே போய் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் பிரமுகராக இருந்து அந்த வாழ்க்கையை வேணான்னு தேவனிடத்தில் வந்த ஒரு மனுஷன்கிட்ட போய், நீ உன் பழைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நீ என்ன பண்ணு, போய் இவனை 2 தட்டு தட்டுன அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கண்ட்ரோலில் வந்துடுவான். இந்த உதவி நீ எனக்கு என்ன செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதை பார்க்கிறோம். இது என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்தவனுடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு பெரிய இடரலை உண்டாக்குகின்ற ஒரு காரியம். இதனால் என்ன ஏற்படும், நான் போய் யாரையும் தாக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒருத்தன்ட்ட போய் இப்படி ஒரு உதவி கேட்கும்போது அவனுடைய வாழ்க்கை அதனால் என்ன பண்ணப்படுகிறது, பாழாய் போகிறது. இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினால், நம்மளுடைய சொற்களினால், நம்மளுடைய சில செய்கைகளினாலே அடுத்தவர்களுக்கு இடரல் உண்டாக்கும்படி நம் வாழுகிறதும் தேவனுடைய நாமத்திற்கு இழிவு உண்டாக்குகின்ற காரியம். அதை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது, இதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று வேதம் பதிவிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம எங்கே படிக்கலாம்னா, ஒரு வசனத்தை படித்து நம்ம இதை முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். அப்போ இந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்கிறாரு, யாருக்குமே சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடரலற்றவர்களாக இருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். இதே அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் இதுக்கு முன்பாக நம்ம வாசித்தோன்னா வேதம் விவனமாய் சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட, அவை சரியாக இருந்தாலும் கூட அதெல்லாம் என்ன கிடையாது, தகுதியாயிராது. அப்போது இந்த வசனங்களுடைய உட்கருத்து என்னது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்பாக படித்த வசனத்தின் படியாக பிறருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, இடரலாக இருக்க முடியாது.
என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு இடரல் உண்டாக்குமே ஆனால் அது சரியாக இருந்தாலும் அது என்னது தான், தவறான விஷயந்தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பனைமரத்துக்கு கீழே போய் நின்று பாலை குடிச்சிட்டு நான் பாலை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடரல் உண்டாக்கக்கூடாது. தமிழில் ஒரு சாதாரண பழமொழி தானே அது. பனைமரத்துக்கு எழுந்து பாலை குடித்தா அடுத்தவனுடைய கண்ணுக்கு அது கல்லாக தான் தெரியும். அப்போது நாம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து, நாம் கிறிஸ்தவ பொறுப்பில் இருந்து, நான் ஒரு மேய்ப்பனாக இருந்து, நான் ஒரு மூப்பனாக இருந்து பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிக்கும் வண்ணமாக சில காரியங்களை செய்யும் பொழுது அடுத்தவர்களுக்கு அது கண்டிப்பாக அது இடரலாக தான் அமையும். ஏன்னா மற்றவர்கள் அதை என்ன பண்ண போகிறது கிடையாது, பாகுபாடு பிரித்து பார்க்க போகிறது கிடையாது, நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது. அப்போது இது அநேக காரியங்களுக்கு பொருந்தும். நான் எப்படி தான், நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கேன், நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கோன்றது மாத்திரம் முக்கியம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து வேற ஒருத்தன் இடர் அடைஞ்சு அவன் பாவியாக மாறுறான், அவன் பெர்ஃபெக்ட் இல்லாமல் மாறுறான் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபெக்ட்னஸ்னால எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா பிறனுடைய வாழ்க்கை இடரல் அடைவதற்கு நாம் காரணமாக இருக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே அது நான் ப்ராஃபிட்டபிள் திங், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போது கிறிஸ்தவனாக இருக்கின்ற நாமும் சரி, கிறிஸ்தவ பொறுப்பில் இருக்கின்றவர்களும் சரி, ஊழியக்காரனாக இருக்கிறவர்களும் சரி, மேய்ப்பராக இருக்கிறவர்கள் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, நாம் எதுக்குமே அக்கௌண்டபிள் கிடையாது, நான் என் வாழ்க்கையை சரியாக வச்சுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாம் விரும்புகிறோமோ இல்லையோ உலகம் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அருவருப்பாக இருக்குமே ஆனால் நம்ம அருவருக்கின்ற காரியங்களை செய்ய வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் கண்ணுக்கு அது அருவருப்பாய் தெரிந்தாலும் கூட அது தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாக்குகின்ற காரியம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது மனுஷனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும், யோக்கியனாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நல் சாட்சியுடையதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் அமைக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தையும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஊழியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த வாழ்க்கையின் மீது தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இன்னும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.